அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான வேத வசனத்தை வாசிக்கிறேன். 119 சங்கீதம் 49வது வசனத்திலே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். தாவீது செய்கிற இந்த ஜெபம் நம்மை இன்னும் உற்சாகப்படுத்துகிறது. தாவீதுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை நினைத்தருளி அற்புதம் செய்யும்படியாக அவர் ஜெபிக்கிறார். அதே போல இந்த வருஷத்திலும் ஜனவரி மாதத்துல சபையின் மூலமாகவோ தனிப்பட்ட விதத்திலோ கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்திருப்பார். நம்ம பல பேர் மறந்திருப்போம். ஆனால் ஒரு விஷயம் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். தேவன் கொடுத்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அறிக்கையிட்டு விசுவாசித்து ஜெபித்து கொண்டே இருந்தால் டிசம்பர் மாதம் முடிகிறதற்குள்ளாக நாம் அற்புதத்தை பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர், ஜனவரி மாதம் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி எனக்கு காண்பித்தார், அதை நான் விசுவாசித்தேன், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக நான் எடுத்துக்கொண்டேன், சபையிலும் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது, அதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்க ஜெபிக்க பல காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நிறைவேற்றியிருக்கிறார். இன்னும் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரி, தேவனுடைய வசனத்தை நாம் திரும்ப திரும்ப நமக்கு கொடுத்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். யோசுவா சொல்கிறதை பாருங்கள். யோசுவா 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே, கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்வார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினதை இங்கு சுட்டி காண்பிக்கிறார். அதே போல நமக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். தாவீதும் கூட அடிக்கடி கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து ஜெபிப்பார். ஆண்டவரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தை தேடுகிறேன் என்று ஜெபிப்பார். இந்த காலை நேரத்திலே, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நீர் நிறைவேற்றும், உமது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவரே, இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளாக என்னுடைய குடும்பத்திலோ, என்னுடைய சபையிலோ, என்னுடைய வாழ்க்கையிலோ, என்னுடைய தொழிலிலோ, என்னுடைய படிப்பிலோ, ஆண்டவரே, இந்த அற்புதங்களை நான் பார்க்க வேண்டும். விடாப்பிடியா ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்ல, பல லட்சம் முறை கூட சொல்லலாம். நீங்கள் சொல்ல சொல்ல அறிக்கையிட அந்த வார்த்தைகள் நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்தருளும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை ஆண்டவரே நிறைவேற்றும். தாவீதுக்கு நிறைவேற்றினார், நமக்கும் நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் இந்த காலத்திலே பார்க்கும்படிக்கு நாம் ஞாபகப்படுத்துவோம். ஜனவரி மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை ஞாபகப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். விடாப்பிடியாய் நிச்சயம் அற்புதத்தை காண்போம். டிசம்பர் மாதத்திற்கு முன்பாகவே சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு இந்த காலங்களில் நாங்கள் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து அற்புதங்களை பெற உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.